நிறைய பாஸ்டர்ஸ் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. பலர் தோற்று போகிறாங்க, சிலர் வெற்றி பெறுறாங்க. சிலரோட வீடியோஸை ஆண்டவருடைய வார்த்தையை இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் திருப்பூர் சாலமன். அந்த சேனலோட பேர் தியோஸ் காஸ்பல் ஹால். இந்த சேனலில் இருக்கக்கூடிய இந்த சாலமன் பாஸ்டர் நல்லபடியாக ஆண்டவரை பற்றி பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அழகாக விளக்கம் சொல்கிறாரு. நான் கூட பார்த்து ரொம்ப ரசித்தது உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை அழகாக அவர் சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இவருடைய வார்த்தைகளில் இருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது உண்டு. ஆனால் இப்போ இவருடைய ரீசண்டான வீடியோவில் நான் பார்த்தது என்னென்னா, இவருடைய தம்ப்நெயிலில் விஜய் மற்றும் த்ரிஷாவோட ஃபோட்டோவை போட்டு மக்களை டெம்ப் பண்ணி அந்த அவருடைய வீடியோவை பார்க்குறதுக்கு அந்த விஜய் த்ரிஷாவை வச்சு இவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்கிற விதமாக அவர் கண்டென்ட்டை மேக் பண்ணி அவர் தம்ப்நெயிலை மேக் பண்ணி வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் அதிகமான வியூஸ் போயிருக்கு. எப்பையும் இல்லாத அளவுக்கு அதிகமான வியூஸ் போயிருக்கு. இதில் இவர் ஜெயிச்சாரா தோத்தாரா? இவர் மனசுப்படி இவர் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா இவர் ஆண்டவரோட பக்கம் பார்க்கும்போது இவர் தோத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வியூஸ் நம்மளோட சேனலில் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணதின் எதிரொலியாக தான் இவர் இப்படி சினிமா ஆட்களை உள்ள தம்ப்நெயிலில் போட்டு இவர் வீடியோவை மேக் பண்ணியிருக்காரு. இதில் என்ன தப்பு? நிறைய ஆட்களை உள்ளே பார்க்க வர வைக்கணும். அது மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தையை அவங்கக்கிட்ட போய் சேர்க்கணும். இது ஒரு வகையில் பார்க்கும்போது கரெக்டு தானே ஜீரஸ்? இது எதுக்கு நீ குறை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி போய் சேரணும்? இப்படி தவறானவர்களை அடையாளப்படுத்தி அது மூலியமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுக்காக பலரை ஆண்டவரே திட்டம் தீட்டி அவரே வர வைப்பார். நம்மளுடைய கடமையை ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கூட வழி விலகாமல் நம்ம சொல்லிகிட்டே போகணும். ஆத்மாக்களை கொண்டு வர்றதும் வியூஸை கொண்டு வர்றதும் ஆண்டவருடைய சித்தமும் நோக்கமாக இருக்குது. நாமளே எதுக்காக வலுக்கட்டாயமாக நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு தம்ப்நெயில் விஜய் மற்றும் த்ரிஷா, நான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோவில் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி போடணும். விஜய் த்ரிஷா ஃபோட்டோவை போட்டிருக்காரு இவர். அதனால் இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் தானே பலர் உள்ளே வருவாங்க. அப்போது அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தியோஸ் காஸ்பல் ஹால் திரு பாஸ்டர் சாலமனுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நமக்கு ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை வழி விலகாமல் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். அதை தான் நான் உங்ககிட்ட ஒரு சஜஷனாக இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிற இந்த விஷயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்னா, ஆமாம் ஜெயரஸ், நீங்கள் சொல்கிறது சரிதான், அவர் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயிலை வச்சு வீடியோ மேக் பண்ணது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய மனசாட்சி விரோதம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு யுக்தி அப்படின்னு அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.